ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் சயின்ஸுக்கான 40 டேஸ் ஸ்டடி பிளானை தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக இந்த சயின்ஸில் எந்த செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், அது போக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்ன, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டி குரூப் டி உடைய ஸ்டடி பிளான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். 60 டேஸ் ஸ்டடி பிளான் வீடியோ. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த இன்னும் 40 டேஸ் தான் இருக்குது, நீங்கள் 60 டேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த டிசம்பர் எண்டை நான் கால்குலேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாளைக்கு போட்டிருக்கேன். இப்போ டிசம்பர் கடைசி வரவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்கே நான் 40 டேஸ் போட்டேன்னா, ஸோ நவம்பரோட முடிஞ்சிடும். அப்போ மிச்சம் 30 நாள் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல, ஓகேவா? பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு கிடையாதுல்ல, ஓகேவா? ஸோ நான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாளைக்கு ஃபுல்லாக நான் கொடுத்துருந்தேன், ஓகேவா? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40 டேஸுக்கு வந்து எதெல்லாம் இந்த கடைசி டைமில் முக்கியமாக படிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு டேபிள் போட்டு நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் சயின்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து நம்மளுக்கு சயின்ஸில் இருந்து மட்டும் வருது. நான் ஆல்ரெடி அந்த ஆர்ஆர்பி இந்த குரூப் டி ஸ்டடி பிளான் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதில் மேக்ஸு, ரீசனிங் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னா இந்த சயின்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? நீங்கள் வந்து ஜிகே வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாயிரும், ஓகேவா? ஏன்னா இங்கே சயின்ஸ் 25 கொஸ்டின் இருக்குன்றப்ப நீங்கள் இந்த சயின்ஸே நீங்கள் சுத்தமாக படிக்காமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மார்க் விட்டு நீங்கள் அது போக மிச்ச செக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல ஃபுல் மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? ஸோ அப்போ அங்கே குறைச்சி விட்டுருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ சயின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரூப் டியில், ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த என்டிபிசிக்கெலாம் சொல்லியிருப்பேன், இதில் வந்து நீங்கள் சோசியல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸு தான் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் குரூப் டியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஓகே, இந்த சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக நம்ம என்ன செக்ஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. அந்த ஏகப்பட்ட டாப்பிக்கில் இதில் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த 13 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 13 டாப்பிக்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கேன். இந்த டாப்பிக்கும் இது மெயின் டாபிக்லையும் பார்த்தீங்கன்னா சப் டாபிக் கொடுத்து வச்சிருக்கேன், ஓகேவா? இந்த மெயின் டாபிக்லையும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கீ ஃபோக்கஸ், அதாவது எதில் வந்து ரொம்ப நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்து வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் மோஷனுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் உங்களுக்கு அதுக்கு எடுத்திருக்கோம், ஓகேவா? ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி நோட்டீஸ் போட்டது பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் போட்டாங்க, ஓகேவா? இப்போ வந்து அக்டோபர், கிட்டத்தட்ட 10 மாதம் நீங்கள் நிறைய படிச்சிருந்துருப்பீங்க. அது இந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா எதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த கடைசி நேர ப்ரிப்பரேஷன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம எதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம், எதை வந்து நீங்கள் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதெல்லாம் விஷயமே இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முக்கியமான டாபிக்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து நான் ரெடி பண்ணி நான் அதை வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் ஏகப்பட்டது நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, நிறைய உட்காந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி நேர ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப முக்கியம். அந்த கடைசியில் எது நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணோம், கீ ஃபோக்கஸ் நம்ம எதில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இது, ஓகேவா? இது 40 நாளில் எப்படி பாஸ் ஆகணுன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ, ஓகேவா? இதில் அந்த ஓகே, இந்த 13 டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 13 டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச டாபிக்லாம் நீங்கள் பாருங்க, ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா லா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் லா இருக்கு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இது நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா பிசிக்ஸ்ல வந்து கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம்ஸை தான் கேட்பான். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் தெரியணும்னா அது வந்து அது ரிலேட்டடா உள்ள ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார்முலாவை நீங்க கரெக்டா நீங்க வந்து நீங்க அங்க அங்க இது பண்ணி அப்ரோச் பண்ணி நீங்க ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதா? ஆனா இது வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்காது. பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்டா நீங்க ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, ஓகே. இதுல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இது பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா அவங்க கேட்கறது எப்படி கேட்கறாங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த எஸ்ஐ யூனிட்டுக்கு நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன், அதாவது இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் பாத்தீங்கன்னா நீங்க அது ரிலேட்டடா உள்ள சம் ஏதாவது வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த மோஷன் இதெல்லாம் லா ஆஃப் மோஷன் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மோஷன்ன்றது பாத்தீங்கன்னா இதோடைய டெஃபனிஷன் அண்ட் வந்து அது என்ன சொல்லுது அப்படின்றதுலக்கான ஒரு டெஃபனிஷன் தான் இதுல இருக்கும். லா ஆஃப் மோஷன்றதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அந்த லா ஆஃப் மோஷன் அதுல வந்து என்ன லாலாம் வருது, ஓகேவா, அது எங்க அந்த என்ன லாஸ், அந்த நியூட்டன் லா இருக்கு பாத்தீங்களா, 3 லா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸோ லா என்னென்ன லாலாம் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம இந்த இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் மோஷன்ல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த லா ஆஃப் மோஷன்ல இருந்து ஐ திங்க் நேத்து தான் நினைக்கிறேன், லா ஆஃப் மோஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருந்தேன். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருந்தேன். அதை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 hour தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 13 டாபிக் அப்போ நீங்கள் படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மணி நேரத்துக்கு 20 மணி நேரத்துலேருந்து 26 மணி நேரம். நீங்கள் ஒரு டாப்பிக்கு 2 hours மேக்ஸிமம் வச்சா கூட 26 hours தாண்டவே தாண்டாது. அதாவது நீங்க அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னாலும் இதை நீங்க ஒரு நாள் ஃபுல் டே உட்காந்தாக்கா பிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேவா? அதுக்காக ஃபுல்லாலாம் உட்கார சொல்ல, இதை எப்படி பிரிச்சு படிக்கணுன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க லா ஆஃப் மோஷன் இது ரொம்ப முக்கியம். இதுல பிசிக்ஸ்ல வந்து கை வச்சாங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பா இந்த லா ஆஃப் மோஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல கை வச்சிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரெஷர்ன்ற இந்த கிராவிடேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராவிடேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட். ஓகேவா? சோ இந்த 4 டாபிக் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கை வச்சிருவான். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் அண்ட் பாயன்சி, இதாவது இந்த லா இருக்கு பாத்தீங்களா, இந்த பாஸ்கல் லா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், அது பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா. சோ இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறது நீங்க வெறும் டெஃபனிஷனை நீங்க இந்த ஃபார்முலா இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல எங்க வந்து நம்ம அப்ளை ஆகுது, அங்க எங்க வந்து நம்ம யூஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க அந்த மாதிரி படிச்சாதான் பாத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்பான்னா அந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு, ரியல் லைஃப் அப்ளிகேஷனே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது வந்து எந்த லால வந்து வரும், இல்ல வந்து இது எந்த ஒரு பிரின்சிபல்ல வந்து இது வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டு விட்டுருவாங்க. புரியுதா? சோ அப்ப நீங்க படிக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா படிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஃபார்முலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி படிச்சிருங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சானா எங்க கை வைப்பானா இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கை வைப்பாங்க. இதுல லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபார்மேஷன், இந்த மிரர்னால ஃபார்ம் ஆகிற இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிரர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும்னு நினைச்சான்னா இதுல ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஃபோக்கல் லென்த் இது கேட்பான். அதே மாதிரி பவர் ஆஃப் லென்ஸ் அது இருக்கு பாத்தீங்களா, டயாப்சர், அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிலாம் கேட்பான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க இருந்து கொஞ்சம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த சீரிஸ் அண்ட் பேரல் சர்க்யூட் ஏதாவது டயக்ராம் கொடுத்துட்டு அதுல வோல்டேஜ் இல்ல கரண்ட் ஏதாவது கொடுத்துட்டு இதுல ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சீரிஸ் சர்க்யூட், இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இல்ல வந்து அதே மாதிரி
பேரலல் சர்க்யூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சிருவாங்க. ஓகேவா, டயக்ராம் கொடுத்துட்டு இல்லை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் அவனே ட்ராப் பண்ணிடுவான். ஓகேவா, பேரலல் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணிட்டு இதில் டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுருவான். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி இதை படிக்கணும் அப்படின்னா நான் சொன்னதுதான். இதுல இம்பார்ட்டன்ஸ் லா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லா வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல எங்க யூஸ் ஆகுது, ஓகேவா, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த லால வந்து ஏதாவது ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா மெயினா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ப்ராப்ளம்ஸை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமா எதுவுமே தெரியாது, ஆனால் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும் இந்த ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கடைசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா, இது வந்து படித்ததை நான் விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. நல்லா நிறையா படிச்சிருப்பீங்க. அது எந்த இடத்துல எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுன்றது தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு இது ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து அவன் கேட்டிருக்கான், அது வந்து என்ன மாதிரிலாம் வந்து சம்மில் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்றதை லைட்டாக நீங்கள் பார்த்தா போதும். அது உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. இது டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சால்வ் நீங்கள் பெருசாக பண்ணுறதுலாம் கிடையாது. ஒன்று மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. ஓகேவா, ஃபிசிக்ஸோடைய ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பார்க்காம விட்டுறாதீங்க. ஓகேவா, ஸோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெமிங் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சோனாரு, ரேடாரு அதை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் வரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா, இதில் 13 டாபிக்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைக்க வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாபிக், இதை நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்படி தெரியும். இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்தில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் தாராளமாக முடிக்க முடியும். ஓகேவா, நீங்கள் 1 hour நீங்கள் 2 hours நீங்கள் உட்காந்திங்கனால ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா, அப்படி தான் இது கொடுத்துருக்கேன். இது குட்டி குட்டி டாபிக் தான். இது முடிச்சுட்டு ஸோ இது முடிச்சுட்டுன்னு கிடையாது, ஃபிசிக்ஸுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பயாலஜிக்கு அடுத்தபடியாக கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா ஃபிசிக்ஸு ரொம்ப வந்து முக்கியமாக கேட்பான். அதாவது குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நீங்களும் படிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இதில் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் செல் டிவிஷனு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெறும் பேசிக்காக மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. செல்லில் இருந்து கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்கன்றனால இதை நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த கொடுத்துருக்கிற 11 டாப்பிக்குமே நல்லா நீங்கள் இன்டெப்த்தாக பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸு, அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாமே இந்த ஆர்டர்லன்றது கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் நான் அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுல இருந்துலாம் கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். ஓகேவா, ஸோ இங்கே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி நடக்கும்னா சைலம் ஃப்ளோயம் மூலயமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஓகேவா, இந்த பிளட் வெசல், ஹார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த சர்க்குலேஷன், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன், டைஜஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கிங்டம் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்கிரீஷனில் வந்து கொஷின் கேட்பான். இந்த எப்படின்னா இந்த ஃபைலம், இந்த அனிமல் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து இதோடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் வந்து என்னன்றதை கேட்பான், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னன்றதை கேட்பான். ஓகேவா, அந்த மாதிரிலாம் கேட்பான். ஓகேவா, அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச் இருக்குது, அதோடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸ்கிரீஷன் எது மூலிமா நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஓகேவா, எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப்
லிவிங் ஆர்கனிசம். ஓகேவா? ஸோ அதாவது 5 கிங்டம்ஸு, அதுக்கப்புறம் அவங்க அந்த தியரிலாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் இதில் எண்டோக்ரைன் அண்டு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் மட்டும் கிடையாது, அதே மாதிரி எக்ஸோக்ரைன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு, என்னென்ன ஹார்மோன்லாம் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணும், அதே மாதிரி கிளாண்டையும் பார்த்துக்கோங்க. கிளாண்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ் அதாவது பர்டிகுலராக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸோ டிசீஸு, விட்டமின்ஸ் அண்ட் டிசீஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது கெமிக்கல் நேம் அண்ட் விட்டமின்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. அந்த விட்டமின் குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் என்னன்றதை நிறைய பேர் படித்து வச்சுருப்பீங்க. இவ்வளோ தான் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதில் நீங்கள் படிக்கிறது விட்டமின் அண்ட் டிசீஸ் படிச்சிருப்பீங்க. இதில் டிசீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிசீஸு, அனிமல் டிசீஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக போகணும்னா இப்படி தான் நீங்கள் படிக்கணும். பிளான்ட் டிசீஸு இது வந்து என்ன இதனால வருது, அதாவது பாக்டீரியல் டிசீஸு, அதே மாதிரி வைரஸ் டிசீஸு, ஃபங்கை டிசீஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அது எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்பான். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனான்னா என்ன பண்ணுவான்னா இதோடைய ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்பான். ஓகேவா? நோய் வந்துருச்சு, அதை எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், இல்லை வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து சரி செய்யணும், இல்லை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், வரவிடாமல் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது அதுக்கு வந்து இது இருக்குது. இப்போ அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று டெஸ்ட்டு இதில் கேட்பான். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த நோய் இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வருது, இப்போ வந்து ஜாண்டிஸா இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு டிசீஸா அப்படின்ட்டு, இப்போ டிபியா அப்படின்றது எப்படி அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டுபிடிப்போங்களா. அது எந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சா எந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தாக்கா என்ன டிசீஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த டெஸ்ட்டு கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரிவென்ஷன் மெத்தடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி இருக்குது, இப்போ ஹெச்ஐவிக்கான வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன அப்படின்றத கேட்பான். ஓகேவா? அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக படிக்கணும்னா பிளான்ட் டிசீஸை மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ சிஸ்டம் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. எக்கோ சிஸ்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுருவான். அது எப்படின்னா இந்த ஃபுட் செயினு, ஃபுட் வெப்பு, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கேட்டு விட்டுருவான். ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சான்னா இதுலேருந்து கேட்டு விட்டுருவான். ஓகேவா? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கொடுத்துருக்க இந்த டாபிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏதாவது கஷ்டமானு சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது வந்து நான் பெரிய டாபிக் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. அதை நான் வந்து இதில் நான் ஃபில்டர் பண்ணி தான் வெறும் 11 டாபிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து கடைசி நேரத்தில் நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் இப்போ நிறையா இப்போ சயின்ஸில் வந்து நான் நிறையா டாபிக் படிக்கலை, நான் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் இந்த இப்போ கொடுத்துருக்கிற டாப்பிக்காவது லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஷோராகவே சொல்லுவேன் இதுலேருந்து வந்து கொஷின் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதாவது இந்த டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதை பார்த்துட்டு போனாலே இந்த முக்கியமான டாபிக்ஸ் இது இப்போ கொடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போனாலே 25க்கு உங்களால் 18லேருந்து 20 மார்க்கு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நான் இதை வந்து கடைசி நேரத்தில் நம்ம வந்து எதை படிக்கணுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் 25க்கு 25 எடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் 6th நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் அட்டை நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் அதில் அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி நீங்கள் நல்லா நீங்கள் குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். அந்த மாதிரிலாம் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் 25க்கு நீங்கள் 20 மார்க் வந்து மேக்ஸிமம் நீங்கள் இன்கரெக்ட் இல்லாமல் நீங்கள் அடித்தாலே பெரிய விஷயம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, இதை தாண்டி நிறையா படிச்சிருப்பீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்காக இதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. இதை நல்லா ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா இன்டெப்த்தாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டாப்பிக்கை நீங்கள் படிக்க பாருங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
மேட்டர் ஃபர்ஸ்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்கேன்னா டாபிக் மொத்தம் 13 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் பிரிச்சு முக்கியமா கொடுத்தது 13 டாபிக். இதுல பீரியாடிக் டேபிள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸ் சால்ட், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் முக்கியம், கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் வரும். கெமிக்கல் பாண்டிங் அண்ட் ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் இது, அதுக்கப்புறம் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலாம். ஸோ இதுலேயுமே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மித்ததை பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த 13மே ரொம்ப முக்கியம் தான். அதில் ஃபர்ஸ்ட் இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன்ல இந்த 4 டாபிக், இந்த 5 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5 ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பீரியாடிக் டேபிள் ரொம்ப முக்கியம். அவன் வந்து இந்த கெமிஸ்ட்ரியில கை வச்சாலே பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக எடுத்துருவான். ஓகேவா? இதில் நீங்கள் படிக்கிறது பீரியாடிக் டேபிளை இன்டெப்த்தாக படிங்க. ஓகேவா? நான் வந்து இது ரிலேட்டடாக சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் நான் மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாமிக் நம்பர், நிறைய பேர் வந்து பீரியாடிக் டேபிளாக வெறும் அட்டாமிக் நம்பரு, இதில் வந்து இந்த முக்கியமான உள்ள எலமெண்ட்ஸோட வெறும் இது மட்டும் பார்த்துட்டு போவீங்க. மெட்டல் நான் மெட்டலோடைய அட்டாமிக் நம்பர் இதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அட்டாமிக் நம்பரை மட்டும் படிச்சுட்டு போகிறது விஷயம் கிடையாது. அவன் கொஸ்டினை எப்படி கேட்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு இது வந்து எந்த குரூப்பு கீழே வரும் அப்படின்றத கேட்பான். இல்லைன்னா அந்த குரூப்போட நேமை கொடுத்துட்டு இதில் வந்து வராத எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அந்த குரூப்பில் உள்ளதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ முக்கியமாக இந்த ஹாலோஜன் குரூப்பு, இந்த குரூப்பு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராதது என்ன அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா இந்த இது எந்த குரூப்பு கீழே வரும்ன்றதை கேட்பான். அப்புறம் டி பிளாக், எஸ் பிளாக், இந்த பிளாக்ஸ் எல்லாம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் அப்புறம் ஆசிட் பேஸ் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸ்கேலு, பிஹெச் வேல்யூவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிஹெச் வேல்யூ, இந்த லெமன் ஜூஸோட பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டருடைய பிஹெச் வேல்யூ, பிளட்டோடைய பிஹெச் வேல்யூ, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கேட்பாங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா யூசஸ் இருக்குது. ஸோ இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் இந்த அப்ளிகேஷன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலாக எந்த மெட்டல் முக்கியமான மெட்டலாக நம்ம வீட்டில் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், வீட்டிலன்னு கிடையாது பொதுவாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கரோஷன் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எதனால் வந்து இந்த கரோஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ரியாக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு மெட்டலை கொடுத்துட்டு இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு இப்போ ரியாக்டிவிட்டி வந்து இதில் வந்து அந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷனில் இதை விட எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் வந்து இதை ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது இல்லை இதை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரியாக்டிவிட்டி எதுக்கு வந்து அதிகம் கம்மி, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சான்னா இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறது வெறும் மெட்டல் நான் மெட்டலோட வெறும் யூசேஜ், ப்ராப்பர்ட்டிஸு, டெஃபனிஷனு, இந்த மாதிரி நீங்கள் இப்படி மட்டும் வெறும் இப்படி படிச்சுட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ வெறும் ப்ராப்பர்ட்டி யூஸ் இந்த மாதிரி மட்டும் படிச்சுட்டு போகாமல் ரியாக்டிவிட்டி அது போக இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக நீங்கள் படிங்க. இந்த 13 டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 13 டாபிக்ஸை மட்டும் அட்லீஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த 13 டாபிக்ஸ்னாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச டாபிக் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இந்த எவ்ரிடே கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த முக்கியமானது. இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸு இல்லை சால்ட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குது, நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டு இல்லை 4 ஆப்ஷனை 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது வரும் எது வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுவுமே அதே தான், இந்த ஆசிட் ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான். என்னென்ன கெமிக்கல்லாம் அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது, என்னென்ன கெமிக்கல்லாம் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லை என்னென்ன எதெல்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாம்பிள், அதே மாதிரி ரியல் அப்ளிகேஷன், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 13 டாபிக்ஸை அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 13 கொஷின், சாரி 13 டாபிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 13 டாபிக்கு. அதுக்கப்புறம் பயாலஜியில் 11 டாபிக். மொத்தம் எத்தனை டாபிக்னா 37 டாபிக் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 37 டாப்பிக்கை நீங்கள் 40 நாள் ஈஸியாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு நீங்கள் எடுத்தால் கூட, இப்போ இருந்து எடுத்தால் கூட இந்த முக்கியமான டாப்பிக்கை மட்டுமே நீங்கள் ஈஸியாக 37 டேஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். புரியுதா? அதே மாதிரி இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாளில் நம்ம எடுத்தாலே பார்த்தீங்கன்னா 37 நாளில் 37 டாப்பிக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் சயின்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ்னாலும் இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சயின்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன், லா ஆஃப் மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதெல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு, ப்ரெஷர், எனர்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுக்காது உங்களுக்குலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இங்கெல்லாம் நீங்கள் 2 மணி நேரம்லாம் ஆகுன்றதே கிடையாது. ஸோ நீங்கள் மினிமம் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் 2 மணி நேரம் எடுத்து நல்லா படிச்சுட்டு, அது முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் படிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அதை அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் டாபிக் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா? ஏன்னா படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த படித்தது எந்த விதத்தில் எவ்வளோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது நம்ம அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? செல்ஃப் எஸ்டிமேட்ஸ் நீங்கள் என்ன லெவலில் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, என்ன லெவலில் ஞாபகம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் இல்லை 2 டெஸ்ட்டை கூட நீங்கள் போட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நீங்கள் சயின்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்கள் 2.5 மணி நேரம் நீங்கள் எடுத்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் 2.5 மணி நேரம் எடுத்தீங்கன்னா நல்லா நீங்கள் நிறைய நீங்கள் பாயிண்ட்டு நீங்கள் படிச்சிருக்க முடியும். அது போக நீங்கள் டெஸ்ட்டும் போட்டு நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்களா, ஒரு நாளில் ஒரு டாபிக் முடிச்சிடலாம். ஓகே, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை பாருங்கள், அடுத்து பயாலஜியை பாருங்கள், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை பாருங்கன்ட்டு. ஓகேவா? இதை நீங்கள் இந்த 13 நாள்லையுமே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ முடிக்கணும், டார்கெட் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டீங்கன்னா சிக்கலாக போயிடும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரே ஒரு போர்ஷனில் மட்டும் உட்காந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டைம் நீங்கள் கரெக்டாகவும் எடுக்கணும், அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணியும் படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 நாள் தான். ஸோ 13 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு டே அந்த சீரியல் நம்பர் 1ல் இருக்கிற டாபிக் நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டே இதுவா? ஓகேவா? ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் படிக்க போறீங்க, தேர்ட் டே தேர்ட் டாபிக். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த 2 and 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டேவே முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இதுக்கு 13 நாள் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அதை தாண்டவே கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் 12 நாள்லேயே முடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு 11 நாள்லேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மிச்சம் இருக்கிற 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்க, 2வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2வது டாபிக் படிக்கிறீங்களா? அப்போ அந்த 2வது டாபிக் படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணால் 2வது டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் விட்டுருக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 2வது டாபிக் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் டாபிக் மறந்து போயிடும். புரியுதா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் டே நீங்கள் படிக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே, அடுத்து தேர்ட் டே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் டே படித்து முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு காமனாக ரிவைஸ் பண்ணுறீங்க. அடுத்து 4வது நாள் படிக்கும்போது மொதல் 3 நாளை ரிவைஸ் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவா? இதை நான் மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணுற சொல்கிறேன், ரிவிஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க. ஓகேவா?
ஓகேவா? கடைசி நேரத்தில், அதாவது இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த 40 நாள் தான் இருக்குன்றப்ப கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. அப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் நிறையா படிக்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் படித்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டோர் ஆகணும்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் இங்கே 10 நாள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, 11வது நாள் பார்க்கும்போது நீங்கள் டே 1ல் படித்தது உங்களுக்கு மறந்து போயிருக்கும். புரியுதா? ஸோ அப்போ அந்த படித்ததில் வேஸ்ட்டாக போயிடும். புரியுதா? என்றைக்குமே படித்தது வேஸ்ட்டாக போகக்கூடாது. அப்போ நீங்கள் இதை எவ்வளோ டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் அது உங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்றைக்குமே மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் நான் ரிவிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது சண்டே, ஓகேவா? சண்டே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படித்தது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 வீக்கில் படித்ததை ஃபுல்லாக நீங்கள் சண்டே நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கணும். இந்த 2.5 மணி நேரம் போக, அது போக அடிஷ்னலாக ஒரு 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அடித்து சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் படித்தது நீங்கள் மறக்கவே மறக்காது. எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு ஆசோலேஷன்றதே வராது. புரியுதா? தெரிஞ்ச கொஸ்டின் கேட்கும்போது இது வருமோ அது வருமோ, இது படித்ததுலேருந்து தான் கேட்டிருக்கான், ஐயோ நம்ம இது என்ன படித்தோம், இந்த ஆப்ஷன் வருமோ இந்த ஆப்ஷன் வருமோன்றது குழப்பமாயிரும். ஓகேவா? அந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் ரிவிஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 13 நாள் முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து 11 நாள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 13 நாள், மொத்தம் 37 நாளில் முடிச்சிடலாமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 days இருக்கா? ஸோ அந்த 3 daysல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ஃபுல்லாக, அதாவது 1 day ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அகைன் ஃபிசிக்ஸு கம்ப்ளீட் ரிவிஷன். ஓகேவா? 1 day ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இது ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 1 day ஃபுல் ரிவிஷனு. ஓகேவா? இது எப்போனா 38வது நாள். ஓகேவா? அடுத்த 1 day வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரிவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக பயாலஜி ரிவிஷன். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே 40 நாள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 40 டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அது போக நல்லாவும் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடைசி டைம் படிக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்றதான் ரொம்ப முக்கியம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சுட்டு போகலாம். கடைசி நேரத்தில் படிக்கிறதா பார்த்தீங்கன்னா அப்படியே ஞாபகத்தில் இருக்கும், நீங்கள் அசால்ட் அடிச்சுட்டு போகலாம். அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட்ல மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அது போக இன்னொரு விஷயம் சொல்லணும். இதில் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, இதில் எக்ஸாம் வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இது தயவு செஞ்சு இந்த கொஷினை இனிமேல் கேட்காதீங்க, இதை எங்கேயுமே சர்ச்சும் பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேவா? ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டெசிஷன். யாருக்கு? உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஃபைனல் வந்து அவங்க கொடுக்கறதான். ஓகேவா? இப்போ அவன் நோட்டீஸில் சொன்னது என்ன, November 17 எக்ஸாம்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இதுதான் ஃபைனல் இப்போதைக்கு. ஓகேவா? இந்த கோர்ட்டு கேஸையும் இதையும் யார் பார்த்துப்பானா, இந்த ரயில்வே போர்டுக்கும் கோர்ட்டுக்கும் உண்டான டீலு. ஓகேவா? இது அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. புரியுதா? அவன் போஸ்ட்பான் பண்ணுறான் பண்ணலை அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. போஸ்ட்பான் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் சொல்லிருச்சு அப்படின்னா ரயில்வே போர்டே ஒரு நோட்டீஸ் விட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்ல போகிறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு அந்த பேஜில் ஏதாவது கோர்ட் கேஸை பற்றி ஏதாவது அவன் சொல்லியிருக்கானா, இல்லை இப்போ இந்த மாதிரி போஸ்ட்பான் ஆகும், இல்லை வந்து ஏதாவது நாங்கள் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் ஏதாவது சொல்லியிருக்கானா, எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு November 17 ஃபைனல் டேட்டு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாளை நீங்கள் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் உட்காந்து இதில் போஸ்ட்பான் ஆகுமா, கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு அதுன்னு நீங்கள் அந்த சர்ச் பண்ணுற டைமில் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு 2 டாபிக் நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஒருவேளை
அதை இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டாங்க, இல்லை வந்து ஏதாவதுனா அது ஓகே, நீங்கள் போனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற டேஸை வந்து போனஸாக எடுத்துக்கலாம். ஒரு 10 days போஸ்ட்போன் பண்ணுறாங்க, இல்லை 20 days போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற நீங்கள் டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டோ இல்லை ரிவிஷனோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு வேளை பண்ணலனாக்கா என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ வந்து கஷ்டமாக போயிடும். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ நம்ம இதை நம்பிட்டு இருந்தோம், இது போஸ்ட்போன் ஆகும் நம்பிட்டு இருந்தோம், இன்னும் ஆகலை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவீங்க. 10 மாதம் நோட்டீஸ் எப்போ போட்டாங்க? ஜான்வரியில் போட்டாங்க. புரியுதா? ஜான்வரி 2025 போட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறது அக்டோபரில் இருக்கோம். 10 மாதம் ஆயிடுச்சு. இந்த 10 மாதம் படிக்காததை அவன் 10 நாள் போஸ்ட்போன் பண்ண போகிறதுல நீங்கள் படிச்சிடுவீங்களா? ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இருக்கிற நாளில் நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க. இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தயவு செஞ்சு எவனாவது குரூப்பில் ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன சொல்லிடுறதுன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து ஜட்ஜாக இருக்காரு, அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டாரு, இல்லை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு என்னத்தையாவது ஒரு வழக்கங்க மாதிரி என்னத்தையாவது ஒன்று கிளப்பி விட்டுருவாங்க. நீங்கள் உட்காந்து அது ரிலேட்டடாக இது எதனால் சர்ச் பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, நம்ம நிறைய படிச்சிருக்க மாட்டோம், நம்மளுக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, போஸ்ட்போன் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சொன்னான்னா நீங்க ஒரு ஓகே ஒரு 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 ஹாப்பி மூடுக்கு போயிருவீங்க. அப்படி ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்க ஒரு இது மத்தவன் சொல்றதுனால உங்களுக்கு வந்து ஓகே ஒரு திருப்தி இருக்குனாக்கா, அந்த திருப்தி அடைஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டா இருக்கீங்களேன்ட்டு தான் எனக்கே வருத்தமா இருக்கு. நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்குறீங்க, ஏன் இப்படி கேட்குறாங்கன்ற மாதிரி இருக்கு. இதுல நம்மளுக்கும் நம்மளுக்கும் கோர்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எதுவும் கிடையாது. இது எல்லாமே போர்டுக்கும் அவங்களுக்கும் உள்ள டீலிங்கு. யாரோ ஒரு பர்சன் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஓகே கோர்ட் டீல் பண்ணுது, போர்டு வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னன்றதை அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறத கோர்ட் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா அவனே என்ன பண்ண போறான்னா போஸ்ட்போன் பண்ண போறாங்க. ஓகேவா? அது வரும்போது பார்த்துக்கலாமே. இப்போ இருக்கிற டைமை ஏன் நீங்க யூட்டிலைஸ் பண்ணாம இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் பாருங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், 40 நாள் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட்டுட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்டிபிசி லாஸ்ட் டைம் வந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்துச்சுன்னு தெரியும், இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது 35,000 வந்துச்சு. இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 சம்திங் தான் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய வேகன்சி ரிலீஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 8,700 தான் போட்டிருக்காங்க, 8,700 சம்திங் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே தான் குரூப் டிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு? 90,000 ப்ளஸ் வேகன்சி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அதுலேயுமே ரொம்ப இப்போ ரொம்ப கம்மி. இன்னும் விட போகிறது பார்த்தீங்கன்னா இதை விடையும் கம்மியாக தான் ஆகும். புரியுதா? அப்போ வேகன்சி இவ்வளோ கம்மியாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இருக்கிற டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வேகன்சி கம்மி, காம்படிட்டர் எனார்மஸாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிட் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் பொன்னான நேரம். அதை வீணாக்காமல் உட்காந்து இந்த 40 நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த 40 நாளில் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.